அவருடைய ஃபேஸை காமிச்சாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபிகர் மாதிரி அவர் தான் வருவார், வேற யாரும் வரதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது. குளத்தூர் பகுதியில் இருக்கு. ஆமா, ரோடு வசதி, இந்த மழை வந்தா தண்ணி வருது, அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குங்களா? ஆமா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. மழை வந்த ரோடெல்லாம் இது வேற தோண்டி இது பண்ணிட்டு பள்ளம் பள்ளமா அங்கங்க தண்ணி பள்ளம் நிக்குது. நடக்க செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருதுங்களா? வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வரல, வீட்டுக்குள்ள தண்ணி வரல, அத மாதிரிலாம் இல்ல. என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க ஃபேஸ் பண்றீங்க? இங்க ரோடு நடக்கிறது தான் சரி கிடையாது, குப்பை வண்டிங்க சரியா வராது. எப்படி இருக்கு? அடிப்படை தேவைகள்லாம் கரெக்டா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு சார். நம்ம இங்க ஆட்டோ ஓட்டின்னு இருக்கோம் இங்க, அதனால எந்த ப்ராப்ளம் இல்ல. சேம் வருது போறது எல்லாமே பண்றது எல்லாமே சேர்ந்து தான் இருக்காருங்க. இந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கு சார். மழை பெஞ்சா தண்ணி வருதுன்ற ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க. தண்ணி இருக்கும் சார் இங்க. ஏன்னா இந்த இடம் வந்து எப்பயுமே வந்து ஏரி வந்தது, எல்லாமே ஏரியில வர தொட்டு இங்க அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடம்லாம் பள்ளமான இடம். இந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருன்னா இதுவே பெரிய விஷயம். ஆமா, இதுவே பெரிய விஷயம். ஏன் அப்படி சொன்னீங்கன்னா குளத்தூர் குளத்தூர்னாவே தண்ணி இவ்வளவு தண்ணி போயிட்டு இருந்த ஒரு டைம்ல அதெல்லாம் கம்மியாகி ஓரளவுக்கு கம்மியா தான் போய் தண்ணின்னா அது அவரோட இதுதான் அது ஃபுல்லாவே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் குளத்தூர் தொகுதியை பொறுத்து எந்த பிரச்சனையும் சூப்பரா வச்சுக்கிறேன். வரா சார், அப்பப்போ வந்துட்டு போறா சார், பாத்துட்டு போறா சார். லாஸ்ட்ல ஒரு காவா ஒன்று போட்டிருக்காங்க, நீ போய் பார்த்தா பாருங்க. அங்க பார்க்கும்போது பெரிய காவாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் காவா வந்து இப்போ டபுள் காவாவை ஆக்கி நல்லா பண்ணிருக்காரு. நீ அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கடைசியில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா பண்ணிருக்காரு. முதல்வர் வந்து எங்க தொகுதிக்கு வந்து அடிக்கடி வர்றதுனால மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ரோடெல்லாம் முதல் வர்றதுனால கொஞ்சம் கிளீன் பண்ணி சுத்தமா செஞ்சிடறாங்க. போலீஸ் வரது போறது கொஞ்சம் செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாம் நல்லா இருக்கு. அந்த விஷயம் ரியலா வந்து நல்ல வந்து இந்த ஏரியால வந்து கொஞ்சம் நல்லாவே பண்றாங்க. அது வந்து மறக்கிறதுக்கு இல்லை. எல்லாம் ஒண்ணு இந்த தர போறாங்க பாருங்க, அங்க கொஞ்சம் குண்டும் குழியுமா கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அப்ப இந்த தண்ணி மழை நீருக்காக போடுறாங்க இல்லைங்களா, அங்கங்க அந்த சேனல் இது வைக்கிறாங்க சதுரமா. அது லாரி எல்லாம் இறங்கி உள்ள இறங்கிடுது. அதெல்லாம் டூ வீலர் எல்லாம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதை கொஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ரியலாவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு வருஷமா குளத்தூர்ல இருக்கீங்க? நான் பிறந்ததே அந்த லாஸ்ட் தான். மூலக்கடை லாஸ்ட் தான். குளத்தூர் தான். குளத்தூர்ல தான் இருக்கு. குளத்தூர்லயே தான் இதெல்லாம். ஓகேமா. இந்த ஏரியால எப்படிமா இருக்கு அரசோட செயல் திட்டம்லாம்? அதெல்லாம் நான் என்னப்பா சொல்ல முடியும். என்னாச்சு? இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடிப்படை வசதி, தண்ணி வசதி, இந்த 1000 ரூபாய் தராங்களே அதெல்லாம் வருதா? அதெல்லாம் வருது. ரோடெல்லாம் நல்லா இருக்கு. வசதி எல்லாம் பரவாயில்ல. ரோடு நல்லா போட்டிருக்காங்க. எல்லாம் தான் செய்யுது. தண்ணிக்கே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. தண்ணியும் நல்லா இருக்குது. தண்ணி நிக்காம போகுது. இப்போ பரவாயில்ல. இத்தனை வருஷத்து காலத்துக்கும் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. குளத்தூர்ல நிறைய தண்ணி நிக்கும். ஆமா 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 ஆமா. இப்போ எப்படி இருக்கு? இப்போ தண்ணியே நிக்கல, ஓரளவுக்கு போயிடுது. கொஞ்ச நேரம் என்ன மறுபடியும் போயிடுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணியால எந்த பிரச்சனையும் கிடையாது. மழை பெஞ்சுனா தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இன்னும் கொஞ்சம் சீர் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அழகா போயிடும். ஸ்டாலின் எப்படி இந்த பகுதிக்கு வராரா? எப்படி வராது இருப்பார எல்லாம் வராரு, பார்த்துட்டு போறாரு. இப்போ போன கூட வந்து என்னமோ திறந்து வச்சுட்டு போனப்போ கூட போங்க. நாங்கள் எல்லாம் இங்கே தான் நின்று இருந்தோம். பார்த்துட்டு எங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் போனார். எப்படி அடுத்த வாட்டி அவர் தான் எம்எல்ஏ வருவாரா? வரணும் எங்களுக்கு ஆசை. அப்பா அவங்க அப்பா இருந்ததுலேருந்து எங்களுக்கு ஆசை. கடவுள் எப்படி போறது. அவரை எதிர்த்து நிறைய பேர் போட்டி போடுறாங்கப்பா. அப்பா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து எந்தெந்த செயல்ல செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நம்மளா வந்து சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? அவங்க அப்பா காலத்துல இருந்து அவரு வந்தவர். அவர் வந்து அவங்க அப்பாத்துல இருந்து ஊர்னவரு. அவருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்றும் பண்ணுவாரு. இல்லைண்ணே, முன்ன இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாவே எல்லாம் நல்லா நார்மலா ஆயிடுது. ஒரே நாள்ல தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 3 முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் தான் இங்க ஜெயிச்சுட்டு வராரு. ஆமா, நெக்ஸ்ட் தடவை அவருக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கு காலம்? அவர் தான் வருவார், வேற யாரும் வரத்துக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது. கான்பிடன்டா சொல்றீங்க? இல்ல, அவரு செயல்முறைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு குறை வைக்கிறது இல்லை. அப்பப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டே வந்துட்டே இருக்காரு. இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லை. அப்பப்போ ரோடு காவா பறிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரும்ப ரிட்டர்ன் ரோடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் நின்னால் ஒரு செகண்ட் அந்த மழை பெய்யறப்ப நிற்குமே தவிர மற்றபடிக்கெல்லாம் எதுவும் நிற்கிறது கிடையாது. தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது ஏரியாவில். ஒரு சில பகுதிகளில் நிற்கும். அதையும் இப்போ எல்லாம் ரோடு போட்டு மேடை போட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நார்மலாக நல்லா தான் இருக்கு. நாங்கள் ஒரு 13-14 வருஷமா இருக்கோம். இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? முதல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. முதல்ல வந்து தண்ணி நின்றோம், இது காவாங்க சரியா இது பண்ண மாட்டாங்க எல்லாம் இருந்தது. இப்போதைக்கு வந்து அந்த காவாலாம் ரெடி பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இல்லை, தண்ணி நிற்கிற பிரச்சனை இல்லை, எல்லாம் கிளியரா இருக்கு. தொடர்ந்து ஒரு 3 வாட்டி இங்க ஸ்டாலின் அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காரு. அவர் வந்ததுல இருந்து இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு தொகுதி.
எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரோட்ல கொண்டு வர அதெல்லாம் கிடையாது. நான் டக்குன்னு ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு பார்க்குறாங்க, ஏதாவது ஒன்றுனா வந்துடுறாங்க, ஒரு சின்ன குப்பை இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. மகளிர் உதவித்தொகை அதெல்லாம் கரெக்டா நம்ம வீட்டுக்கு வருதுங்களா? 1000 ரூபாய் தராங்க. அதுதான், அது ஒன்று தான் இப்போ நமக்கு வராமல் இருக்கு. ஏன் வரல? அது என்னன்னு தெரியல. நம்ம எழுதி போட்டதுக்கு கறிக்கடை லைசன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதா தானே ஒரு கடை வச்சிருக்கீங்க. அதான் அது லைசன்ஸ் இருக்கு, அது தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் அது இல்லை, அது சொன்ன 5 தான் ரூம் இருக்கு. அது சொன்னா அவங்க எங்க புரிஞ்சுக்கல. இப்ப அடுத்த வாட்டி அவரு எம்எல்ஏ ஜெயிக்கிறோம் உங்களை பார்க்க வராருன்னா நீங்க கோரிக்கை எல்லாம் வைப்பீங்களா? இந்த 1000 ரூபாய்க்கு கண்டிப்பா வைப்போம். ஏன்னா எல்லாருக்கும் போது உங்களுக்கு வரலன்றீங்களா? அது கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். வர 2026 தேர்தலில் மற்ற தொகுதியில விட்டுருங்க, இப்போ கொளத்தூர் தொகுதிக்கு யார் எம்எல்ஏ வருவாங்க? ஸ்டாலின் தான் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸ்டாலின் தான். அவர் எதிர்த்து ஏடிஎம்கே இருக்காங்க. இல்ல இப்போதைக்கு, ஏன்னா ஏடிஎம்கே இருந்து பிரச்சனைங்க நிறைய வந்தது. இப்போ இவங்க இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. என்னென்ன வந்துச்சு ஏடிஎம்கே இருக்கு? ஏடிஎம்கே இருக்க சொல்லதான் சொல்றேன்னா, காவா தண்ணி இதெல்லாம் பிரச்சனை நிறைய இருந்தது. இப்போ இவங்க வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு, முதல்வர் அந்த 1000 ரூபாய் வருது, அதெல்லாம் வருது. என் ஃபேமிலிக்கு வருது, என் ஃபேமிலி வருது. எங்கள் ஃபேமிலி ஒரு நாங்கள் 5 பேரில் வருது. ஒருத்தங்களுக்கு மட்டும் வரல, அது எழுதி கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. கொளத்தூர் தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஓஎஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக, அது நாட் பேட், நல்லா இருக்கிறோம், அவ்வளோதான். ஓஹோன்னு சொல்ல முடியாது, பட் வந்து நல்லா பண்ணுறாங்க. அடிக்கடி இந்த தெருவுக்கு வந்து ஒரு 3 நீர்வளத்து மெட்ரோ வந்து ஓபன் பண்ணியிருக்காரு, அஃபிஷியலாக வரணுன்ட்டு. இந்த ரோடெல்லாம் அருமையாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த பென்சிங் பண்ணி இந்த காவலில் குப்பையெல்லாம் கொட்டாமே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. சும்மா குறை சொல்லினே இருந்தா செய்கிறாங்க இல்லைங்களா? இப்போ 60 பார்ட்டி தான், 60 நல்லா செய்கிறாங்க, பார்ட்டி கொஞ்சம் செய்யலை. அது இந்த முதல்வர் தொகுதின்ட்டு இல்லை, யார் வந்தாலும் அப்படி தான் நடக்கணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த அரசியலை தவிர்த்து இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து திருந்தணும். தட் இஸ் மேட்டர். முதல்வர் நம்ம சிஎம் நம்ம ரூல் இது ஏதோ போடுறாரு, ஒரு திட்டம் போடுறாரு, அது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேரணும். முதல்வர் வந்து செய்வார் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும். அவர் ஆர்டர் போடுவார். அஃபிஷியலி ஆஃபீஸர்ஸ்லாம் நினச்சி ஆஃபீஸர் கைட்டாக செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு ஒரே நல்ல ஓவர் நைட்டில் சூப்பராகிடும், சிங்கப்பூர் மாதிரி ஆகிடும். அரசியல் சிஎம்ஐயோ மினிஸ்டரோ குறை சொல்லி இருக்குது வேலைக்கு ஆகும். எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்களா, அது என்ன சொன்னீங்க, அது அப்படியே கடைக்கோடி லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆளுக்கு வரைக்கும் போயிருந்தாங்கன்னா சூப்பராகிடும். சரிங்க, 2026 தேர்தலில் நான் கொளத்தூர் தொகுதியில கூட நிப்பேன் அப்படின்னு வந்து ஆதவர்ஜனா விஜய் அவர்களை பத்தி சொல்லியிருக்காரு. சிஎம் எடுத்து கூட போட்டி போடலாமே. சத்தியமா சிஎம் இவ்வளவு ஜெயிக்க முடியாதுங்க. சிஎம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, நல்லா இருக்கு. அவருடைய ஃபேஸை காமிச்சாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம் ஒரு ஃபிகர் மாதிரி இருக்கு. விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியாது புரியும் சொல்லலை. சிஎம் வருவார், இங்க வரது வர வாய்ப்புகள் அதிகமே இருக்கு. போய் பாருங்க, ஒரு ட்ரிப் கூட போய் பாருங்க. 2 காவா பண்ணி பெருசா பண்ணிருக்காரு. இன்னும் சூப்பரா போகுது, தண்ணி நல்லா போகுது. ஃபர்ஸ்டோட இப்ப நல்லா போகுது தண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து 3 நாள் நல்லா இந்த ஏரியால வண்டியே ஓட்ட முடியாதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில வந்தா சாயங்காலத்துக்குள்ள தண்ணி போயிடுது, அந்த அளவுக்கு கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா காவும் ஃப்ரீயா இருக்குது. அதே மாதிரி எல்லா காவும் போய் பாத்தீங்கன்னா தூர் வாரி வச்சிருக்காங்க, கிளீனாவும் இருக்கு. நாங்க வந்து 1982ல. இப்போ இவ்வளவு இது சொல்றீங்க. ஆமா சார், திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காருல அந்த 1000 ரூபாய். ஆமா சார், கரெக்டா வருதா? எல்லாருக்குமே வருது சார், எல்லாமே வருது சார். அதே வீனஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே வருது சார். நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்டுங்களா இருக்காங்க, எல்லாருக்குமே வருது சார். அவங்களுக்கு தொகுதிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. கொளத்தூர் தொகுதியில வந்து இன்னொரு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து நான் போட்டியிட போறதா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு. யாருன்னு நினைக்கிறீங்க? அது தெரியுது எனக்கு, நீங்க சொல்றப்ப யாருன்னு தெரியுது. இருந்தாலும் அவருக்கெல்லாம் இந்த ஏரியாவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது இந்த ஏரியாவில். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிஎம் தான். அடுத்தது சிஎம் நின்னாலும் சரி, வேற டிஎம்கேல யார் நின்னாலும் சரி, அவங்க தான் வரதுக்கான 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்ற யாரும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. விஜய் எல்லாம் வந்திருக்காரு. அவரு அந்த தம்பிக்கு எப்படியோ மனசுக்கு சொல்ல முடியாது, அவங்கவுங்க விருப்பம் அதெல்லாம். ஏன்னா அதான் சொல்லிட்டேனே ஒரே வார்த்தை, அவங்க காலகாலமா இருந்தவங்க அரசியல்ல அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இடத்துல இப்படி போகுது, இந்த இடத்துல வருதுன்னு அவங்க எல்லாமே தெரியும். அதனால அவங்க மற்றவங்க வர்றது பத்தி அவங்களுக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ 1, 2 இந்த ரோடு அங்கங்க தோண்டி இது பண்றாங்கல்ல, அதனால இப்போ ரோடு இதுவா இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் தான் இங்க தொடர்ந்து 3 முறை ஆமா அவர் தான் 3 ரோடு. இந்த வாட்டி அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த விஜய் கட்சியில ஆரம்பிச்சிருக்காங்களே அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. உங்களோட ஆதரவு யாருக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த பகுதி? நாங்க அவருக்கு தான் போடுவோம், ஸ்டாலின் தான் அவருக்கு தான் போடுவோம். பிரச்சனை எல்லாம் அவருக்கு தான். சிஎம் தொகுதினா சிஎம் தாங்க வருவாங்க. அது ஏடிஎம்க்கு இருந்தாலும் எந்த டிஎம்க்கு இருந்தாலும் சரிங்க, அவர் கட்டாயம் வருவார். ஏங்க அந்த ஏரியால அடிக்கடி வந்து பாத்துக்கிறாருங்க, அதே பெரிய விஷயம் தானே. ஏதோ ஒரு விஷயம் இந்த பக்கம் எங்க பக்கம் கம்மியா தான் செய்யறாரு. இந்த ரோடு எல்லாம் போட்டா ரெடி பண்ணாரு எல்லாம் பண்ணாரு. அந்த பக்கம் தொகுதி மக்களுக்கு அந்த பக்கம் கிரிஜா நகர் அந்த பக்கம்ல வந்து மாசத்துக்கு ஒரு 3 or 4 times வர்றாரு. வீக்லி ஒன்ஸ் வச்சுங்களேன் வராரு. எல்லா நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாரு, செய்யறாரு. நம்ம கண் கூட பாக்குறோம். நான் வந்து பொதுமக்கள் எந்த கட்சியும் சேராத ஆளா தான் பேசுறேன். டிஎம்கே வேணும் ஏடிஎம்கே வேணும் இதெல்லாம் கிடையாது. ஆனா வர வாய்ப்புகள் அதிகம். யார் நின்னாலும் இங்க சிஎம் தான் வருவார்.